கடந்து செல்வோம். அருமையானவர்களை, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு. இப்பொழுதும் முதல் 12 மணி வரை நாங்கள் வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இணைய இருக்கிறோம். இணைய விரும்புபவர்கள் நீங்கள் இணைய முடியும். ஜூமு கூடாக இணைய முடியும், வாட்ஸ்அப் கூடாக அல்லது டெலிகிராமு கூடாக, நீங்கள் விரும்பிய காரியங்கள் கூடாக, தொலைபேசி கூடாக இணைய முடியும். இந்த வகையிலே ஆயத்தமாகவும் முதலிலே ஜெபங்களுக்கூடாக வழிநடத்த ஊழியர்களை அழைப்போம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் சகோதரி ஜனட் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். ஜெர்மன் தேசத்திலிருந்து சகோதரன் மஹேந்திரன் ஐயா விக்டோரியா பிரிட்டிஷ் கொலம்பியாவிலிருந்து அதிகால வேளையில் இணைந்திருக்கிறார். சகோதரன் சுவிசர் எட்வின் வார்னர் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து மாலை வேளையில் இணைந்திருக்கிறார். மாலை வேளையில் இணைந்திருக்கிற சகோதரி ஜனட், மாலை வேளையில் இணைந்திருக்கிற சுவிசர் எட்வின் வார்னர் அவர்கள், காலை வேளையில் இணைந்திருக்கிற சகோதரன் மஹேந்திரன் ஐயா, அதே வேளையிலே வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வரவேற்கிறோம். இதோ வேதாகம கேள்வி பதில் நேரம், பைபிள் குயிஸ். நாங்கள் சகோதரி ஜானட் அவர்கள் புறப்படுப்பார்கள். முதல்ல அவரிடம் ஒப்படைப்போம். பிரைஸ் லோட்டம்மா, உங்களுடைய மைக்கை ஆன் பண்ணுங்கள் சிஸ்டர். பிரைஸ் லோட். சிஸ்டர் எட்வின் வார்னர், உங்களுடைய மைக்கை. ஆமேன். இந்த வேளையில் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழிநடத்துங்கள். வானரையா, உங்களுடைய மைக்கை ஆன் பண்ணுங்கள். நிற்கிறீங்களா? மகேந்திரம் அண்ணா அவர்களை ஜெபத்துக்காக வரவேற்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த புதிய இடத்திலே முதலாக இந்த கேள்வி நிகழ்ச்சியை கத்தாவே நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்தரல வேண்டுமாக ஜெபிக்கிறேன். அப்பா, கேள்விகள் கேட்கும் பொழுது அதுக்கு பதிலை சுவாமி பதில் கூற எங்களுக்கு நீர் ஞானத்தை தந்தரல வேண்டுமாக ஜெபிக்கிறேன். புது இடத்திலே ஆண்டவரை முதல் படியிலே இந்த கேள்வி நிகழ்ச்சியில் வந்திருக்கிற எங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும், சங்கம வாழ் நிலையத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரை. இந்த கேள்வி நிகழ்ச்சியை தொகுத்தளிக்கிற ஜனத்தையும் ஆசீர்வதித்து, அது மட்டும் சுவாமி இந்த புதிய வருடத்தை அற்புதத்தை செய்து வானரையா குழந்தை சேர்த்து, அதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரை. தொடர்ந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் இது ஆசீர்வதித்து, கேட்பவரையும் ஆசீர்வதித்து, சங்கமான நிலையத்தையும் ஆசீர்வதித்து, இந்த கேள்வி நிகழ்ச்சியை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எல்லாம் இல்லை இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன், 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 ஆமேன். புதிய வருடத்திலும் புதிய காரியங்களை புதிதாக ஆண்டவர் செய்து எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஓகே, நான் முதலாவது கேள்வி, விசுவாசத்தினாலே ஆபிராம் அழைக்கப்பட்டு கீழ்ப்படிந்தார். எங்கே போக அவர் அழைக்கப்பட்டார்? கானானுக்கு. எபிரேயர் 11:8 இருக்குது. நியாய தீர்ப்புக்கு முன்பாக எது மேன்மை பாராட்டும்? நீதி. இரக்கம் மேன்மை பாராட்டும். யாக்கோபு 2:13. தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினால் நீதிமானாக்கப்பட்டவள் யார்? அந்த மேசியா, ராகா பேசி. எலியா ஜெபம் பண்ணின பொழுது எத்தனை நாள் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை? 3.5 வருடம். 3 வருஷம். யாக்கோபு 5:17. தேவன் யாருக்கு கிருபை அளிக்கிறார்? தமக்கு சித்தமானவர்களுக்கு. இல்லை, பிள்ளைகளுக்கு. இல்லை. தேவன் யாரு கிருபை அளிக்கிறாரா? தமக்கு சித்தமானவர் தானே கிருபை அளிக்கிறார். அப்படி சரி, பாப்போம் இருக்கா. என்ன கேள்வி திருப்பி கேளுங்க. தேவன் யாருக்கு கிருபை அளிக்கிறார்? மனத்தாழ்மை உள்ளவர்களுக்கு. தாழ்மை உள்ளவருக்கு. அந்த பெருமை உள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவருக்கு கிருபை அளிக்கிறார். ஓகே, நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்க போறேன் எல்லாரையும். கணக்கு. ஆமேன்.
நாங்கள் ஞானஸ்தானம் எடுக்கிறோம் தானே. ஆமா. ஓம். ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலே ஞானஸ்தானம் எடுக்கிறோம். ம். ஆனா எங்களுக்குள்ள வாரவர் யார்? பரிசுத்தாவியானவர். ம். அது சரியா? இதுதான் கேள்வி. மூவரும் ஒரு ஆள் தானே ஐயா. இப்ப எங்கட சேர்ச்சில் ம். பாஸ்டர் வந்து இயேசுன்ற நாமத்துல ஞானத்தானம் கொடுக்குறார். அப்ப நான் அவரை கேட்டேன், பைபிள் சொல்லுது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானால் ஞானஸ்தானம் சொல்லியிருக்கு, நீங்களே இயேசுவேன்னு. எல்லாரும் ஒன்று தான், இயேசுன்னு அதுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கார், பிதா இருக்கார், எல்லாம் இருக்காருன்னு சொன்னார். அப்படி இல்லையே, அப்படி பைபிள்ல அப்படி ஐயா சொல்லலையே. ஐயா ஐயா நீங்க பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியில வந்து ஞானஸ்தானம் எடுக்கக்குள்ள ஒரு சம்பவம் நடக்கிறது. என்னவென்றால், வானம் திறக்கப்பட்டு பரிசுத்தாவியானவர் புறாவின் வடிவில வந்து அவருக்குள்ள இறங்குற. சரியா ஐயா? சொல்ற விளங்குதா? ஆமா ஆமாம். அப்ப அதே மாதிரி தான் இன்றைக்கு வந்து ஆவியானவர் தான் அந்த கிரியைகளை நடப்பிக்கிறார். அதான் சரியான வழி. என்னன்னு சொல்லி சொன்னால், அப்ப ஆவியானவர் வரைக்குள்ள திருத்துவ தேவனுடைய கிரியைகள் அந்த இடத்துல இருக்கிறது. என்னன்னு சொன்னா, இப்ப பாருங்க, ஆண்டவரா இயேசு கிறிஸ்து வானம் வரைக்குள்ள வந்து பிதா தன்னுடைய ஆவியானவர் தான் அனுப்புறாரு. அந்த இடத்துல வந்து ஆவியானவர் அனுப்பி அந்த யோவான் மத்தேயு சுவிசேஷத்துல சொல்லப்படுது வந்து, நீங்க பாத்தீங்கன்னா காரியம் தெரியும் வந்து, அப்ப அந்த வானம் திறக்கப்பட்டு அந்த ஞானஸ்தானம் இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று சொல்லி அங்க பிதா சாட்சி சொல்லுகிறார். ஆனால் ஆவியானவர் தான் வந்து இறங்குகிறார். இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? ஆனால் நீங்கள் நான் கேட்கறது என்னண்டா, ஓ. ஞானஸ்தானம் எடுக்க ஓ. தொட்டிக்கு இறங்கிக்க ஓ. சொல்லினம் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறோம். ஓ, சரி ஐயா, சரி சரி, சொல்லுங்க. அப்படியானால் அவர் 3 பேரும் தானே எங்களுக்கு வர வேணும். ஏன் ஆவி? ஐயா, 3 பேரும் தான் எங்களுக்கு வர வேணும் ஐயா. அது ஆஹா. சரி. ஆனால் வந்து ஆ. அந்த 3 பேரையும் வந்து நடத்துகிறவர் வந்து ஆவியானவர் தான் ஐயா. அதான் அந்த மெயின் பாயிண்ட் ஐயா. இப்ப பாருங்க, ஒரு சாதாரணமா ஒரு வாகனத்தை எடுத்து பாருங்க ஐயா. வாகனத்துக்குள்ள இன்ஜின் இருக்குது, கியர் பாக்ஸ் இருக்குது. சரியா ஐயா? ம். எல்லாம் இருக்குது, பெட்ரோலும் இருக்குது. ஆனால் பேட்டரி இல்லைன்னா கார் இயங்குமா? தள்ளி ஸ்டார்ட் பண்ணலாம் தானே. தள்ளி ஸ்டார்ட் பண்ணிடாத ஐயா. பேட்டரி இல்லைன்னு சொல்லி சொன்னா துண்டாயே இறங்காது ஐயா. தள்ளினாலும் ஸ்டார்ட் பண்ணாது. ஒரு பேட்டரியில கம்ப்ளீட்டா பேட்டரி இல்லைன்னு சொன்னா ஒரு சொட்டு ஒரு சின்ன ஒரு கரண்டாவது கொஞ்சம் இருக்க வேணும். அப்படியானால் நான் கேட்கறது என்னண்டா, ஆ. அந்த 3 பரிசுத்தாவியானவர் வரும்போது அவர் 2 பேரும் வர வேணும் தானே எங்களுக்குள்ள. அவர் அதான் ஐயா, மொத்தமா திருத்துவ தேவனா வந்து அவர் கிரியை செய்கிறார் ஐயா. எங்களுக்கு வந்து கிரியை செய்யறார். ஆனால் அவர் வந்து ஆவியா தான் இருக்கு. இப்ப இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து இப்ப ஆவியினால நிரப்பப்படுகிற வேளையிலே பிதாவும் குமாரனும் சுதனும் திருத்துவ தேவனாய்த்தான் அந்த இடத்திலே வந்து நமக்குள்ளே வந்து கிரிகள் நடப்பிக்கிறார் ஒழிய, ஆனா தனித்தனியாக இல்லை. அதான் வேதத்தின் அடிப்படை. இப்ப பாருங்க, ஆதிகாமத்துல ஆண்டவர் ஆதாமும் ஏவாளையும் ஆதாம உருவாக்கிக்கல வந்து நாங்கள் என்று தான் சொல்றாரு. அந்த இடத்துல பாருங்க, நாங்கள் என்று சொன்னா 2க்கு மேலதான் வருகுது. 3 பேரை தான் அதுல குறிக்குது. 3 பேரை 4 பேரை தான் குறிக்குது. அந்த இடத்துல போய் நம்முடைய சாயலாக மனுஷனை உருவாக்குவோம். அப்ப உருவாக்குவோம் என்று சொல்லி சொன்ன உடனே இங்க என்ன செய்யறார்? 2வது பகுதி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் தான் அந்த இமேஜ்ல இருக்கிறார். ஏன்னா பிதாவுக்கு உருவம் இல்லை, அவர் தான் அந்த இமேஜ். அப்ப அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னால், அந்த இமேஜாக அந்த ஆதாமை அந்த இடத்துல உருவாக்குறார். அப்ப ஆதாம உருவாக்கியாச்சு. இப்ப உருவாக்கி விட்டால் இன்னொரு காரியம், மண் அப்படியே கிடக்குதா? நான் மண்ணுக்குள்ள இயக்கம் இல்லை. எல்லாம் உருவாக்கியாச்சு, ஆனா மண்ணுக்குள்ள இயக்கம் இல்லை. அந்த இயக்கம் வருகிறதுக்கு என்ன வேணும்? ஆவியானவர் கிரியை செய்ய வேணும். அதைத்தானே அந்த இடத்துல நடக்குது. அப்ப ஆவியானவர் அவர் நாசின்ற சுவாசத்துல ஊதேக்குள்ளதான் ஆதாம் என்ன சொன்னா ஜீவாத்மா ஆகிறான். இதான் நடக்கிறாங்க. அதே மாதிரி தான் நாங்கள் ஞானஸ்நானம் எடுக்கல வந்து ஆவியானவர் நமக்குள்ளே ஊதப்படுகிற வேளையில தான் நாங்கள் பிதாவுக்கும் குமாரன் பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தமானவர்கள், இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை உறுதிப்படுது ஐயா. இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுக்கல ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொரு ஞானஸ்தானம் எடுக்கிற இடத்திலையும் வந்து அங்கே ஆண் பிதாவாகிய தேவன் அதுல சந்தோஷப்படுகிறேன், இவன் என்னுடைய குமாரன் என்று சொல்லி. அதான் அந்த காரிய மொழிய வேற ஒன்றும் இல்லை. ஆனா திருத்துவ தேவனாத்தான் செயல்படுகிறார். ஆனா அது எல்லாம் மறைக்கப்பட்ட காரியமாக அவர் ஒருவரா இருக்கிறபடினால் ஆவியானவர் தான் அந்த இடத்துல கிரிகள் நடப்பிக்கிறார். நீங்க கொரிந்தியர்ல எடுத்து பாருங்கள், ஆவியானவர் தான் எல்லாத்திலையும் கிரிகள் நடப்பிக்க பண்ணுறார். சரியா ஐயா? லெசி பிரதர், சொல்லுங்க. ஞானஸ்தானம் எடுக்க பாவங்களை கழுவுறது யார்? இயேசுவா பிதாவா?
இப்ப ஞானஸ்நானம் மேலெடுக்கிறோம், பாவங்கள் எல்லாம் கழுவி புதிய மனிதனாக போய்க்க பாவங்களை மன்னிக்கிறவர் யார்? அதான் இப்ப அடுத்த கேள்வி. பரிசுத்த பாவங்களை மன்னிக்கிறவன் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். சரியான பதில், அப்படின்னா சரியான பதில். ஞானஸ்நானம் எடுக்க இயேசு கிறிஸ்துவைத்தான் சுட்டி காட்டியிருக்கு வேதம். சுட்டி காட்டி இருக்கு. உண்மைதான், உண்மை. இப்ப வானையா சொன்னது பெரிய ஸ்டோரி. சிம்பிளா சொன்ன போனா எங்கள் பாவங்களை மன்னிக்க வந்தவர் யார்? பரிசுத்த இயேசு ஆவியானவரா, பிதாவா, இயேசுவா? எஸ், அதான் பாவங்களை மன்னிக்கிற, நீங்க சொல்றது மகேந்திரமையா சரி, பாவங்களை மன்னிக்கிற இயேசு கிறிஸ்து சரி, நான் ஒத்துக்கொள்றேன். ஆனால் இன்றைய நாட்கள்ல வந்து பரிசுத்த ஆவியானவர் தான் பாவங்களை கண்டிச்சு உணர்த்துறார். அதே ஆண்டவரா இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னுடைய ஆவியை உங்களுக்குள்ள வைப்பேன், அவர் என்ன செய்வார்னா பாவங்களை கண்டித்து உணர்த்துவார், நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றவாளரை அனுப்புகிறேன். அப்படி முதலாவது பாவம் மன்னிக்கப்படுறது இயேசு கிறிஸ்து தான். அது சரி, பரிசுத்த அபிஷேகம் வருது. என்ன முதல் அபிஷேகம் இல்ல? ஒத்துக்கொள்றேன். என்ன லெசி பிரதர் என்ன சொல்றீங்க? எங்கள் ஐயா பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்று சொல்ற பொழுது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருக்கிறார். மூவரும் ஒன்று. மூவரும் ஆலயத்தில் எல்லாம் சேர்ச்சல் எல்லாம் பரிசுத்தாவியானவரே வேறும் வேறும் என்னுவினை ஒழிய மூவரையும் திருச்சிய தேவனை அழைக்கிற இல்லை. விளங்குதா ஐயா? அது என்ன காரணம் சொல்லுங்க ஐயா. அந்த அதாவது என்ன காரணம்? முதலாவது ரோங் பிரீச்சிங் ஐயா. இப்ப வந்து நீங்க சில சபையில அந்த நாட்கள் ஆதி சபையில பார்க்கல, பரிசுத்தாவியானவருக்காண்டி ஜெபம் பண்ணுங்க, பரிசுத்தாவியானவருக்கு ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே ஐயா. நாங்கள் ஆராதிச்சு கொண்டிருக்கிற வேளையில ஆவியானவர் நிரப்புவாரு. இப்ப பாருங்க, இப்ப உதாரணத்துக்கு இப்ப பாருங்க, கவனிச்சு பாருங்க, பெந்தைக்கோஸ்து நாள்ல ஐயா இங்க 120 பேர் இறங்கி இருந்த அந்த இடத்துல அவையெல்லாம் சொன்னவையா பரிசுத்தாவியானவர் வாருங்கன்னு சொன்னோம் இல்லையே. அவ 120 பேரும் இருந்து ஆராதிச்சு கொண்டிருக்கிறவள்ள அக்னிமயமான நாவுகள் அவை மேல இறங்கி ஆவியானோட வல்லமையில நிரப்பப்பட்டார். இது ஜனங்கள் அப்ப இன்றைக்கு என்னன்னு சொன்னா, இன்றைக்கு சபைகளிலே ஒரு அதாவது இந்த நாட்கள் ஒரு தவறான உபதேசத்தின் நிமித்தம் தான் ஆவியானவருக்காண்டி ஜெபிங்க, ஆவியானவர் வரட்டும். ஆவியானவர் வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நமக்குள்ள தானே இருக்கிறார். நாங்கள் இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய பரிசுத்த ஆவியா ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு நாங்கள் அவருக்குள்ள முத்தரிக்கப்படுறோம் தான் வேதம் சொல்லுது. ஆண்டவருக்கு முத்தரிக்கப்பட்டால் அந்த ஆவியானவர் இந்த நாட்களில் இருப்பார். இப்ப சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், சுத்த ஆவியை எனக்குள் அனல் மூட்டும், நிலவரமான ஆவியை எனக்கு கட்டளையிடும், இன்னும் உம்முடைய ஆவியை என்னிலிருந்து எடுத்து விடாதே. அப்படியானால் அந்த இடத்துல தாவீது என்ன செய்யறார்? நடுவில் ஆவியானவர் கூப்பிட்டு கொண்டிருக்கிறாரு இல்ல. அப்ப தாவீதுக்குள்ள ஆவியானவர் இருந்தபடியினால்தான் அந்த மலவோலண்ட கோலியாத்தை கூட ஒரு கல்லால எரிச்சு விழுத்தக்கூடியதா இருந்தது. பாருங்க, சண்டைக்கு போன இடத்துல கூட ஆவியானோட இதுலதான் பாக்குறவங்க தேவன் அந்த ஞானத்தை கொடுத்து இப்படியாக சண்டை பிடிக்கணும்ன்ற ரீதியை அந்த நாட்களை கற்றுக் கொடுக்குறார். இதான அந்த கட்டக்குறையை, இதான அந்த காரியம். ஆனா இன்றைக்கு இந்த ஜனங்கள் இன்றைக்கு விளங்காத நிமித்தம் தான் இப்படியான கோணக்கமான பாருங்கள். இப்ப சில கிராமங்கள்ல போய் பாமர மக்கள் மத்தியில பார்த்தால் அவைகளுக்கு சொல்லிவிடணும், இப்படியே சொல்லுங்கன்னு சொன்னா அதுக்கு விஷயம் தெரியாது. அவைகள் என்ன செய்யணும்னா ஆவியானவரே வேறும் ஆவியானவரே வாரும்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லி கொண்டிருப்பாங்க. ஆனா அப்படி அல்ல. பாருங்கள், இந்த நாட்கள் இப்ப பாருங்க, பவுல் வேதம் சொல்லுறது, ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவும் பவுலடிகளும் பாருங்க கரங்களை வச்சோன்னா அவங்க ஆவியில நிறைஞ்சாங்க. அப்படின்னா அவங்க சொன்னாங்களா நீங்க ஆவியானவர் கூப்பிடுங்கன்னு சொல்லி? இல்லையா ஐயா? இதைத்தான் நாங்க அறிஞ்சு கொள்வோம். நீங்க ஐயா கோலியாத்துக்கு போய் கேட்ட கேள்வி ஞானஸ்தானத்தை பற்றி தான் கேள்வி, விளக்கம் கேட்கல, அதுக்குரியபடியே சொல்லுங்க. அதுதானே விளக்கம் சொல்லியிருக்கு. அதுதான் சொல்லி போட்டு நான் இப்ப ஆவியானுடைய காரியத்தை குறித்து சொல்றேன். இப்ப லெசியர் கேட்ட 2வது கேள்வி ஆவியானுடைய காரியத்துக்கு நான் சொல்றேன். சரியான பதில் ஐயா, சரியான பதில். அதுதான் நான் எதிர்பார்த்தேன். இப்ப ஆலயத்தில் போயிருந்த பொழுது ஆவியானவரே வேறும் அவர் ஆல்ரெடி வந்துட்டார், உங்களதான் இருக்கிறார். ஆனபடியால் ஆவியானவர் எங்களுக்கு தான் இருக்கிறார் ஐயா. ஆனபடியால் கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன எப்படி வரும்? பிரதர் டொனால்ட், நீங்க கேள்வி நிகழ்ச்சியில இணைகிறீங்களா? நீங்க கால் பண்ணீங்களே? ஓகே ஓகே சிஸ்டர் தயா, நீங்கள் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இணைய போறீங்களா?
லைன் வந்ததான் வந்து பார்த்தேன். சிஸ்டர் செல்வகுமாரி, நீங்கள் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இணைய போறீங்களா? பைபிள் குயிஸ். இல்ல ஃபர்ஸ்ட் நீங்க பிரேயர் டைம் குரூப் அது பிரேயர் குரூப்பிலே யாரும் அமர்த்தி இருக்கணும்னா அது எல்லாருக்கும் வந்திருக்குது. ஓகே ஓகே, தேங்க்யூ. கலா என்ற ஒரு சிஸ்டர் தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறா. நான் அவ அடிச்சு கேட்போம். ஓகே, காட் பிளஸ். நீங்கள் கலா தொடருங்க. வேற ஒரு பேர் இருக்காண்ணா. கலா. கலா இந்த கலா இல்ல, வேற கலா. அதான் வேற கலா தான், வேற கலா தான். யாருண்டு இதில் ஜாயின் பண்ண போறாவா இல்லை என்னண்டு? இல்லை, லண்டன்லேருந்து கால் பண்ணிக்கிறா நினைக்கிறேன். மேரி தான் தெரியல. நீங்கள் தொடருங்க. இதுலயோ நீங்க எல்லாம் பதில் சொல்லணும். சொல்லுங்க ஐயா நீங்க. அதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். நான் என்னென்றால், ஆண்டவர் பரிசுத்தாவியானவர் எங்கள் முன்னதாக இருக்கிறார். அதே வேளையிலே திரியேக தேவனாக தான் இருக்கிறார். பரிசுத்தாவியானவரை தான் முன்னிலைப்படுத்துகிறோம். ஆனால் திரியேக தேவனாக எங்கள்கிட்ட இருக்கிறார். என்ன அதை இப்ப தற்சமயல அண்ணா பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடவர்ற, எங்களுக்குள்ள வாசமா இருக்கிற. ஆமாம், அதுதான் சொல்றேன். திரியேக தேவன். இப்ப நாங்க பரிசுத்தாவியானவர் என்ன புரிம்ப எடுக்க இயலாததானே. அது பிதா குமார் பரிசுத்தாவியா. அது வந்து எபிரேய இதிலேயே ஆலேப் என்று சொல்லப்படுகிற இதுல பிதாவுக்குத்தான் மகிமை குடிக்கணும். வேத் என்று சொல்லப்படுகிற 2வது எழுத்துக்கு குமாரனுக்கு மகிமை குடிக்கணும். மற்றது ஹீமேல் என்று சொல்லப்படுகிற 3வது எழுத்துக்கு பரிசுத்தாவியானவருக்கு மகிமை குடிக்கணும். ஆகவே புரிம்புரிமாக மகிமை குடிக்கணும். ஆனால் திரியேக தேவன் என்றதையும் அவர்கள் விளங்கப்படுத்தினார். ஆமா, அதைத்தான் அதுதான் இதுதான் பிரச்சனை. என்ன இதுதான் இந்த கன்ஃபியூஷன் என்னண்டா, திருப்பி அப்படியே நில்லுங்க. இது தாசன் அடிக்கிறேன் பாருங்க. பாருங்க, 1 செகண்ட். யார் எடுத்த நீங்க? பிரைஸ் ஐயா. நீங்கள் பைபிள் குயிஸ்ல இணைய போறீங்களா? இப்ப டைம் இருக்கு. பைபிள் குயிஸ்ல அப்படியே நின்று கொள்ளுங்க. நீங்கள் உங்களுக்கு ஜூமில் வரையலாத என்ன? போன்ல வரலாமே. போன்லும் வரலாம், கம்ப்யூட்டர்லும் வரலாம், எல்லாத்துலும் வரலாம். நீங்கள் வாட்ஸ்அப்ல நில்லுங்கோ. நீங்க கேட்டுக்கொண்டு இல்லைங்கோ. உங்களுக்கு கேள்வி பதில் தெரிஞ்சா சொல்லுங்க. பாஸ்டர் அமல்ராஜ் இணைஞ்சிருக்கிறார் வாட்ஸ்அப்பில். பைபிள் குயிஸ் டைமில் கேள்விகள் கேட்கிற பொழுது உங்களால் பதில் சொல்ல இயலுமெண்டா சொல்லுங்க, அல்லது கலந்து கொண்டு அப்படியே நில்லுங்க. நாங்கள் ஜூமில் செய்து கொண்டிருக்கிறோம், நீங்கள் வாட்ஸ்அப்பில் நிற்கிறீங்கள். மற்றவர்கள் உங்களுக்கு தெரியாதான் நான் எங்களோட இணைந்திருக்கிறீர்கள். உங்களை வரவேற்கிறோம் முதல் நாளிலே வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே. சரி, இந்த வேளையில சகோதரி ஜானட், நாங்கள் அந்த சப்ஜெக்டை முடிச்சு கொண்டு தொடருவோம். உங்களுடைய சவுண்டை பார்த்து கொள்ளுங்கள். சரி சிஸ்டர் ஜானட், ஓகே, நான் கேள்வி கேட்கிறேன். அடுத்த கேள்விக்கு விடாவோட வழி நடத்துங்க. முதலாக எழும்பின பலத்த வேட்டக்காரன் யார்? நிம்ரோத். முதலாக பலதார திருமணம் செய்து கொண்டவர் யார்? ஓகே, தொடருங்க. முதலாக பலதார திருமணம் செய்து கொண்டவர் யார்? முதலாக பலதார திருமணம் செய்த ஆபிரகாமா? இல்ல. ஆபிரகாம். கோதாஸ், உங்களுக்கு தெரியுமா? தெரியல. முதலாக பலதார திருமணம் செய்தது யார் என்று கேட்கிறா. பலதாரண்டா என்ன ஐயா விளங்கல எனக்கு. ஐயா, தாவீது 5-6 பொம்பளைய மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்டது. ஒன்றுக்கு மேற்பட்டது என்று சொல்லி சொன்னால் அங்க இவன் தான் செய்திருக்கிறான். யாருன்னு சொல்லி சொன்னால் பாருங்க, என்ன பேர்? ஆபிரகாம் என்ன சொல், ஆபிரகாம் ஆதாம் என்ற மகன் என்ன பேர்? 2 பேர்ல இருக்க செத்து போனான் தானே, என்ன பேர்? ஆமா,
இல்லை காம் 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 இல்ல காம் இல்லையா ஆபிரகாம் காம் இல்ல காம் இல்ல ஆதாம் என்ன பேர் ஆதாம் பொருங்க வரணும் ஐயா ஆதாம் ஆபிரகாம் இதுல வருது ஐயா இவன் பலி செலுத்தி ஒருத்தன் பலி செலுத்துறான் இல்லையே காயின் 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 தான் அந்த இதை செய்யறானே காயின் தான் பலதரப்பட்ட திருமணம் செய்யறான் இல்ல இல்ல காயின் 5-6 திருமணம் செய்யறான் சிஸ்டர் நீங்க வாய்ச்சு பாருங்க காயின் ஒன்று இல்ல ஆதிகாமத்துல தெளிவா போட்டிருக்குது காயின் அதோட போயிட்டானல்ல ஐயா ஐயா போய் ஐயா புறகையா திருமணம் செய்யறான் ஐயா புறகையா பாருங்க அவங்ககிட்ட அந்த அதுல அந்த அண்டைக்கு ஒரு கேள்வியில பார்த்தேன்னா காயின் ஆற திருமணம் செய்தானண்டா அவனுடைய சகோதரி அதாவது ஒரு என்ன பேர் ஆதாமுக்கு பிறந்த இன்னொரு பிள்ளையத்தான் அவன் திருமணம் செய்கிறான் அதுக்கு பிறகு அவன் இன்னொரு 2-3 பிள்ளைகளை திருமணம் செய்கிறான் அதுல வடிவா போட்டுக்கு நான் அதுல பார்த்தேன் நான் அதுல வந்து அந்த வழியில தான் வந்த ஐயா அதுக்கு பிறகுதான் வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னீங்க பாருங்க ஆதாம் தன் மனைவியை அறிந்து இதுக்கு பிறகு இந்த இவன் என்ன பேர் இந்த அதுக்கு அந்த வழியில அப்படி விரைக்குள்ளதான் அங்க என்ன நடக்குன்னு சொன்னா அவன் அந்த சேத்துக்கு ஒரு குமாரம் பிறக்கிறான் அதுக்கு அந்த நேரத்துல ஆண்டவரை தொழுது கொள்ளுறாங்க அவன் 2-3 திருமணம் செய்கிறான் ஐயா சொல்றீங்க நான் லாமேக்க சொல்லுறேன் காயின் காயின் லாமேக்க சொல்லுறேன் யார சொல்றீங்க லாமேக்கு லாமேக்கு இல்லையாம்மா இதுல பாருங்க காயின் கத்திடத்துல போய் கேட்கிறான் இல்லையா போய் ஆக்கள் கொண்டு போடுவாங்க எனக்கு ஒரு அடையாளத்தை போடுங்கன்னு சொல்லி அவன் புறப்பட்டு காயின் தன் மனைவியாக அறிந்து அவர் கற்போதே ஏனோக்கு பெரியாள் அப்பொழுது பட்டணத்துக்கு ஏனோ சொன்ன பட்டணத்து போய்க்கிறான் ஏனோக்கு பிறந்து ஈராது லாவுக்கு இப்படி பரியட்ல வந்து அதுக்கு பிறகுதான் அவன் அந்த இடத்துல பாருங்கள் லாமேக்கு 2 ஸ்திரீயாகிய விவாகம் செய்து ஒருத்திக்கு ஆதாள் என்றும் மற்றவளுக்கு சில்லாள் என்றும் பேர் சொல்றார் நீங்க இப்ப என்ன மறுபடியும் சொல்றீங்க நீங்கள் லாமேக்கன்னு சொல்றேன் இல்ல என்ன காயின் மகன் என்று சொல்றீங்களா மகன் 2வது 3வது தலைமுறையில வேற இல்ல அதான் காயினின் மகள் இப்ப பாருங்க இதுல சொல்லப்படுது அப்படியே காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு தேவன் தோட்டத்து கிழக்கே போயிருந்தான் காயின் தன் மனைவி அறிந்து காயின் ஏனோக்கை பெற்றான் ஏனோக்கு அப்பொழுது ஒரு பட்டணத்தை கட்டி இதனால ஏனோக்கு ஈராத்துக்கு பிறந்தான் ஈராக் மெத்தலுக்கு பிறந்தான் மெத்தல் பெற்றால் மெத்தலுக்கு பெற்றால் லாமேக்கு 2 ஸ்திரீகளை நீங்க சொல்ற லாமேக்கையா லாமேக்கு 2 ஸ்திரீயை சொல்றான் இதுல போட்டிருக்கான் காயினும் இன்னொரு திருமணம் செய்கிறான் அதுல ரைட் ஓகே நீங்க சொல்ற சரி ஓகே ஒத்துக்கொள்றோம் ஆதாளையும் மற்ற சில்லாளையும் என்னும் பேருடைய இதை மறிவல் பண்றான் அப்படித்தான் சொல்றீங்க அதுதான் அப்ப வேதத்துல முதலாவதா இருக்கிறான் இதுல ஒன்றுல இதென்று பார்த்தேன்னா திரும்ப அதை விளக்கப்படுத்தணும் அது பிரச்சனை நீங்க போங்க அடுத்த வழிக்கு வாங்க வேதத்தில் முதலாக வருகிற கட்டளை எது கட்டளை அதாவது அது யாத்ராமத்துல வருது 10 கற்பனை இல்ல அதாவது ஆதிகாமத்திலேயே சொல்லுறார் ஒரு கட்டளைய சொல்லுறார் கட்டளை வருதா பலிபீடம் இல்லையா கட்டளை பலிபீடம் இது இல்ல கட்டளையில இருக்கிறாங்களே முதலாவது கட்டளையா கட்டளை அந்த என்னென்றால் இந்த இந்த என்னென்று சொல்ற அந்த பழத்தை சாப்பிட வேண்டாம் இல்லை இல்லையா வானத்தையும் பூமியும் உண்டாக்கி வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்ன எங்க போட்டிருக்குது ஆதியாமம் 1:3 அதான் 1:3 கட்டளை இல்லையா அது ஏன் அது சொன்னது கட்டளை தானே அப்படி என்ன பாருங்க சொல்லுங்க எங்க வானத்து என்ன போட்டிருக்கு பாதம் அவர் இருள பாருங்க எத்தனாவது வசனம் 3வது ஆதியாமம் 1:3 வெளிச்சம் உண்டா கடவுதென்றார் அது வெளிச்சம் உண்டாயிட்டு என்று சொல்லப்படுறது கட்டளை இல்ல கட்டளை என்று சொல்லி பார்க்க போனால் நீங்கள் ஆதிகாமம் 2:14 தான் வரவும் கட்டளைக்கும் வெளிச்சத்துக்கும் வித்தியாசம் இருக்கு வித்தியாசம் ஜானேட் வந்து கட்டளை பாருங்க ஆதிகாமம் 2:14 எடுத்து பாருங்க அதுல சொல்லப்படுது வந்து நீ புசிக்கும் நாளிலே சாவாய் என்று கட்டளை இட்டார் அது வசனத்திலேயே கட்டளை என்று வருது ஆதிகாமம் நன்மை தீமை அறியத்தக்காத வெளிச்சம் வந்து கிரிகை
வெளிச்சம் வந்து ஓகே கிரியை ஓகே அது காண்பிக்கும். அது வந்து என்ன பேரு ஜனட் வந்து அந்த 6 நாளும் செய்த காரியங்கள் தேவனுடைய அந்த மகேந்திரமையா சொல்ற மாதிரி அவர் செய்ய வேண்டிய காரியத்தை செய்தாரு ஒழிய கட்டளை என்று சொல்ல முடியாது. கட்டளை கிரியை சொல்லி சொன்னா கிரியை கொமாண்ட் பண்ணி ஒரு காரியத்தை சொல்றதான் இது இப்படி செய்தா என்ன நடக்கும் என்றதா. கட்டளைக்கும் கிரியைக்கும் வித்தியாசம் இருக்கு. சரியா? யா அடுத்த கேள்வி. ஓகே, அடுத்த வழிக்கு வாங்க, அடுத்த வழிக்கு வாங்க. ம், நீதிமான் எதை போல கேதுருவை போல் வளருவான் என்றால் அந்த இடத்துக்கு என்ன பெயர்? கேதுவை என்ன போல் வளருவான். ஏதோ கேதுவை ஒரு போல் இடத்துல வளருவான். இருந்து அந்த கேதுருவை போல வளருவான். எந்த இடத்துல இருந்து கேதுருவை போல் வளருவான்? லிபனோன் வனத்தில் லிபனோன் லீபனோன். யா லெபனோன். வனாந்தரத்தில். ஓகே அக்கா, ஓகே. இன்றைக்கு கிணபேர் வந்திருக்கிறீர்கள், நீங்க கேளுங்க. சரி, நான் ஒரு கேள்வி. கேளுங்க ஐயா. ஓகே. எசேக்கியேல் 26ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் எடுத்துக்கொள்ளுங்க. எசேக்கியேல் எசேக்கியேல் 26வது அதிகாரம் 16 வசனம், பக்கம் 993. எடுத்துட்டீங்களோ? வாரன் எசேக்கியேல் எசேக்கியேல் 26:16 26:16. 26:16. எசேக்கியேல் 26ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 993ஆம் பக்கம். 16 14 ஐயா? 16 1 6. 16 ஓகேயா? சொல்லுங்க வசனம் என்ன சொல்லுங்க. 26. ஓ சொல்லுங்க ஐயா. 26 16 எடுத்துட்டீங்களோ? ஓ எடுத்துட்டோம். ஓகே, வாசிக்கிறார். கடலரசர் எல்லோரும் ம். தங்கள் சிங்காசனங்களை விட்டு இறக்கி தங்கள் சால்வைகளை கலட்டி தங்கள் சித்திர தையாடலை உரித்து போடுவார்கள். நடுக்கமே அவர்களுடைய இருக்கும். தரையிலே உட்கார்ந்து நிமிஷந்தோறும் தத்தளித்து உன்னிமித்தம் பிறவிப்பார்கள். இதுல இந்த கேள்வி, கடலரசர் என்பவர் யார்? யார் கடல் அரசர் என்பவரை நீங்க கேக்குறீங்க. யார் கடலரசர் என்பவர் யார்? ஜெனட் மறுமொழி எடுத்து வாருங்கள். என்னட்டிட்ட மாட்டி விட்டா பிரச்சனை முடியுது. நான் ஒருங்க பாரு, நான் புத்தகம் எடுக்கணும் பாரு. இது என்ன சிஸ்டர்? யா சொல்லுங்க அண்ணா. நீங்க சொல்லுங்க, நான் கேள்வியை கேட்கிறேன். எனக்கு கேட்கத்தான் தெரியும் சொல்லுங்க நீங்க. எசேக்கியேல் இல்ல, 24 ஐயா. அதுவும் ஆராயம் வேணும். ஆராய்ஞ்சாதான் எல்லாம் கண்டுபிடிக்கலாம். எசேக்கியேல் 26 தானே ஐயா? ஒருங்க பாருங்க ஐயா. இங்கிலீஷ்ல இருக்கு ஆஃப் த சீ. ஐயா பிரின்ஸ் இல்ல, கடலுக்கு அரசர் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஓமையா அதான். தீரு மட்டணத்தை தான் அப்படி சொல்லப்படுகிறதா? ஓ இல்ல இல்ல அப்படியே அந்த கடலை சூழ்ந்த இடங்களை தான் சொல்லப்படும் பாருங்க. 26வது வசனம் நான் வாசிக்கணும் பாப்பருக்க. 26ஆம் அதிகாரத்துல 24 வசனம். கடலரசர் 24 வாரம் 24 16 என்ன 16 சொல்றீங்க. 24 26 ஓ அது வந்து ஐயா தீர்வை தான் சொல்லப்பட்டிருக்கு ஐயா. இல்ல, ஏனென்றால் ஐயா 1 இருந்து 36 வசனத்துக்குள்ள வருது தீர்வை குறிச்சு. ஏனென்றால் அந்த இடத்துல அந்த வியாபார கப்பல்கள் பொருள்கள் தேசங்களுக்கு போகுது. பெரிய பெரிய வியாபாரிகள் வந்து செயல்படுற இடம். அப்ப அதாவது கடலை சூழ்ந்திருக்கிற படியால் தான் ஐயா அந்த இடத்துல வந்து கடலரசர் என்று சொல்லி அவர்களை ஒரு அழைக்கிற காரியம். இப்ப வந்து கடற்கரையில ஓரமா இருக்கிறவங்க தான் இந்த மீன் பிடிக்கிறவர்கள். அவர்களே இப்ப அவை என்ன மாதிரி சொல்ற அவைகள் அப்படித்தான். அதே மாதிரி இப்ப டவுனுக்கு இருந்து வந்து மீன் பிடிக்கிறே இல்லை தானே ஆக்கள் வந்து கடற்கரையில் ஓரமா இருக்கிறவங்க தான் மீன் பிடிக்கிற. அதே மாதிரி அந்த காரியங்கள் அங்க சொல்லப்படுது. அவர் பொக்கிஷங்களை இந்த நாட்களிலே கொண்டு வருவார்கள். அவர்கள் அழிவுக்காக அழியவும் செய்வார். இவ்வுலகத்தில் வியாபார இதுல சொல்லப்படுது. இதுல வந்து நான் இன்னொரு வசனத்தை எடுத்து பாக்குறேன். ஐயா நான் நினைக்கிறேன் கடல் அரசர் தான் போட்டு கிடாக்கு. அரசன் ரெண்டு போடல, அரசர் ரெண்டு போட்டு கிடாக்கு. இந்த கப்பல் இருக்குதானே ஐயா, கப்பல்ல வியாபாரம் செய்யறவ
அவே ஒரு ஒரு கடலுக்கு தாங்கள் தான் அரசர் என்ற மாதிரி பெரிய பெரிய கப்பலில் இருக்கிறவன். இப்போ சும்மா வைங்க, அமெரிக்கான்ற ரொனால்டு ஆம், ரொனால்ட் ரீகன் அதான் உலகத்தில் பெரிய ஷிப். அவரை கடலரசர் மாதிரி தான் உலாவி வருவார். என்ன 300 பிளேன்களையும் ஒரு 3000 சோல்ஜர்ஸையும் கொண்டு போய் வருவார். அவர் தான் கடலரசர் மாதிரி, கடலுக்கு தாங்கள் தான் ஆட்சி என்ற மாதிரி விளங்குதா? ஐயா நீங்கள் ம். இப்ப இந்த இதுக்குரிய மறுமொழி ஐயா வெளிப்படுத்தல 18ஆம் அதிகாரத்துல போட்டிருக்கு ஐயா. வெளிப்படுத்தல 18ஆம் அதிகாரத்துல நீங்கள் 2வது வசனத்துல இருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கல அந்த காரியம் எந்த இடத்தை குறிக்குதுன்றதை குறிச்சு சரியா சொல்லப்பட்டிருக்கு ஐயா. வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரத்துல 2ல இருந்து 9 வரையும் வாசிக்க வேணும். வாசிக்கலாம் அதுக்குரிய விளக்கம் விளங்கும். என்னன்னு சொல்லி சொன்னா என்ன காரணத்தை குறிச்சு ஆண்டு இந்த கடைசி நாட்கள்ல நடக்கிற காரியத்தை குறிச்சு அந்த இடத்துல சொல்லி இருக்கிறார். அதுதான் இந்த இடத்துல விளக்கமா போட்டிருக்காரு. எசேக்கியா தீர்க்கதரிசனமா சொல்லி இருக்கிறார். இதுல வந்து 28 ஐயா 1ல இருந்து 10 வரைக்கும் நீங்க வாட்சிங்கன்னு சொன்னாலும் இப்ப நான் நோம்பலா வந்து அந்த 18வது அதிகாரத்துல வெளிப்படுத்தல 18ஆம் அதிகாரத்துல 1ல இருந்து 10 வரையும் வாசிச்சுட்டு நீங்கள் அது அடுத்த 2வது காரியம் இந்த எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலும் சொல்லப்படுது. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனுபுத்திரனே நீ தீரு அதிபதிக்க நோக்கி கர்த்தரும் ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் உன் இருதயம் மேட்டுமை கொண்டு நான் தேவன், நான் சமுத்திரத்தின் நடுவிலே தேவாசனத்திலே வீற்றிருக்கிறேன் என்று நீ சொல்லி உன் இருதயத்தை தேவனிடத்தின் இருதயத்தை போல் அங்கு ஆக்கினாலும் நீ மனுஷனே அல்லாமல் தேவன் அல்ல என்று சொல்லி இந்த நாட்கள்ல சொல்லப்படுறதை பாக்குறோம். அந்த இடத்துல இந்த இடத்துல ஆண்டவர் சில காரியங்களையா அந்த இதா சொல்லி இருக்கிறார். இப்படி ஒவ்வொரு இடங்களை குறிச்சோ ஒரு இதுல இதுன்னு இருக்குது. நீங்க என்ன சொல்றீங்களோ எனக்கு தெரியாது. இதான் நான் சொல்லக்கூடியது. லெசியா சொல்லுங்க மிச்சது. இது வந்தையா விட வந்து என்ன சொல்லுவேன்னா, நீங்க கடலரசராயிருங்கோ ஊரரசராயிருங்கோ எல்லாரும் எங்கள்கிட்ட நீங்கள் நிர்வாணம் தான். உடுப்புகள் எல்லாம் கலட்டி போட்டுட்டு தரையில உட்காரவணும். நீங்கள் அங்க சிங்காசனத்துல இருப்பீர்கள் தானே. எனக்கு முன்னாக முழங்கால் படியிருங்கள் என்றதான் முக்கியமான காரியம். ஏனென்றா எசேக்கியேல் தீர்க்கதரிசனத்துல புத்தகத்திலே ஐயா இப்ப பெலிசியருக்கும் ஒரு காரியம் சொல்லி இருக்கு. தீவுக்கு எதிராக ஒரு தீர்க்கதரிசனம். இந்த 26ஆம் அதிகாரம் தீவுக்கு எதிராக ஒரு தீர்க்கதரிசனம் சொல்றது. தீருன்ற பெருமையா குறிச்சுதான் அந்த கடலரசன் பேர். அதைத்தான் சொல்லியிருக்கான். அப்ப தீருவுக்காக ஒரு புலம்பல் என்றுதான் இந்த இடத்துல சொல்லப்படுது. எரேமியான்ற புலம்பல் என்றுதான் சொல்லப்படுது. அப்ப தீரு தான் அந்த கடலு கீழே இருந்த அந்த இடமையா இந்த பூமியில இந்த இடத்தை அதைத்தான் குறிச்சு சொல்ற. கடைசி நாட்கள் என்ன நடக்கும் என்பதுதான் அதை வெளிப்படுத்தல் 18 2ல இருந்து 10 வரை வாசிக்க 17-18 வாசிக்க அவர்கள் உன்னிடத்தில் உன்னு நிமித்தம் புலம்பி உன்னை குறித்து கடல் சஞ்சாரிகள் குடியிருந்த புகழ்பெற்ற நகரியே ஐயோ, உன்னில் தங்கினவர்கள் எல்லாம் பயமுண்டாக்கின உன் குடிகளோடும் கூட சமுத்திரத்திலே பலத்திருந்த நீ அழிந்து போனாயோ. நீ விழும் நாளிலே தீவுகள் தத்தளிக்கும், நீ அகன்று போகும்போது சமுத்திரத்தில் உள்ள தீவுகள் கலங்கும் என்பார்கள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை குடியில்லாத நகரங்களைப் போல பாழாக்கி நகரமாக்கும் போதும் மிகுந்த தண்ணீர்கள் உன்னை மூடத்தக்கதாய் நான் உண்மையில் சமுத்திரத்தை வரப்பண்ணும் போதும் பூர்வ காலத்து ஜலசன்று போய்கொண்டிருக்கையா. இந்த தீரு அல்லது இந்த கடல்ல முந்தி இந்த சரியா தீவுதான். சரி, லட்சி பிரதர் காரணம் சொன்னார். இந்த கப்பல்ல வியாபாரம் செய்கிறவர்கள், அந்த ஒவ்வொரு கப்பல்ல பண்டமாற்றவங்க செய்கிறது, அவர்லாம் கடலரசு. இந்த கப்பல்ல தலைவர்கள் கலந்து கொண்டு வியாபாரம் செய்கிறது, கப்பல்ல இருக்கிற அவரெல்லாம் கடலரசர். லட்சி பிரதர் சொன்ன கருத்து சரி. இத பார்த்து சொன்னாரு, கடலரசர் இந்த கப்பலிலே வியாபாரம் செய்கிறவர்கள். சரி, அடுத்த கப்பலுக்குலாம் இருக்கு அவங்களோட காரியம். தாமார் இவள் யூதாவின் மருமகள், இவள் தன் மாமனிடமே பிள்ளை பெற்றவள் உண்டு. ராகாப் இவள் தவறான தொழில் செய்கிறவள் என்று வேதம் குறிப்பிடுகிறது. ருத் இவள் மோவாப் என்ற அந்நிய தேசத்தவள். உரியாவின் மனைவி இவள் பஸ்பசா என்பது நாம் அறிந்ததே, தாவீது இஜித்து தன் வசப்படுத்தி கொண்டவள். இவர்களில் யார் உத்தம பெண்?
ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்திலே வாழ்வில் விழுந்தவர்கள். பெண்களோட பேரை சொல்லுங்க. உத்தம ஐயா, பெண்கள். பேரை சொல்லுங்க ஐயா. ரூத் தான் உத்தம பெண். நீங்கள் ரூத் என்று சொல்றீங்களோ? யா ஐயா, யார்யார்ட்ட பேரன்னு சொல்லுங்க, பேரை சொல்லுங்க ஐயா. பாருங்கள், தாமார் ஆ, நீங்கள் யூதாவின் மருமகள். இல்ல அதை விட்டு இவர்கள் பெண்களோட நாமனும் பேரை பேர் மட்டும் சொல்லுங்க. வைத்தவர். தாமார், தாமார். தாமார், அடுத்தது ரெண்டாவது ராகாப், ராகாப், மூன்றாவது ரூத், ஆ. நாலாவது உரியாவின் மனைவி. இதுல ஆ. உத்தம பெண். இதுல உத்தம பன்னெண்டு பாக்கைக்குள்ள வந்து உரியாவின் மனைவிதான். உரியாவின் மனைவியை எடுக்கலாம். ஏனென்று சொல்லி சொன்னால் அவள் இஷ்டப்பட்ட அந்த காரியத்துல சம்மந்தப்படவில்லை. அதான் அந்த முக்கியமான காரியம் வந்து. இங்க சம்மந்தப்படையில குளிக்க ஒழுங்கமா அடைப்பு போட்டு இல்ல குளிக்க வேணும். ஓப்பனா குளிச்சா என்ன? ஐயா, கிடுகு விலையா இருந்தா என்னுடைய அடைவு போடுவேணும். ஐயா, உங்களோட வீடு அப்ஸ்டேர்ஸ்ல இருக்கு. உள்ள ஒண்ணு வீடு அப்படி இல்லையே. கிடுகுல இது நீங்க மேல இருந்து பாப்பீங்க. அதுவும் பார்த்தா இப்ப மைனாக்குள்ள வச்சு பாப்பீங்களா அந்த நேரத்துல? என்ன வயசுல ஐயா? சொல்றது நீங்க உரியான்னு சொல்றீங்க. வேற யார்? உரியாவும் எடுக்கலாம். இந்த உரியான்ற என்ன உரியா இல்ல மாறு என்ன பேர், பட்சவாளையும் எடுக்கலாம். மற்றது இன்னும் ஒரு காரியத்தை பார்க்கல வந்து ஜனட் சொன்ன பிரகாரம் இருக்கல்ல. ஜனட் சொன்ன வந்த மோவாபின் காரியத்தை பிறகு அந்த வழியில தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்தவர். சரியா ஐயா? அப்ப அப்படி பார்க்கல வந்து இந்த ரெண்டு பாதைகள் இதுல திறக்கப்பட்டிருக்கிறது. ஆனா சரியான பாதை எதுன்றதுக்கு அதுக்கு ஆதாரத்தோட அந்த காரியங்கள் வேணும். இப்பையா சொல்றீங்க. இப்ப ராகாப் இருக்கிறார். ராகாப்பிட்ட அந்த தேவ ஊழியர் அந்த வீட்டுக்கு போகாட்டி ருத்துண்ட சரித்திரம் வந்திருக்காது. உண்மைதான். ராகாப் வந்து மனம் திரும்பி திருமணம் முடிச்சு அவளுக்கு பிறந்ததான் போவாஸ். அப்ப நீங்க சொல்லுங்க. நீ சரியா? அப்ப அந்த வழியில வந்துதான் நான் சொல்றேன். போவாசின் வழியில தானே ஆண்டவரா இயேசு கிறிஸ்து வந்து. ஓகே, அதைத்தான் நான் சொல்றேன். அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்ப அந்த ராகாப் வழியிலே ஆண்டவர் இது வந்து, ஆனா அதுக்குள்ள ரெண்டு சந்ததி பிணையுது இல்ல. ராகாப் இந்தியால வந்து மோவாப் குடும்பம் அந்த இடத்துல வந்து பிணையுது இல்லை. உத்தம பெண் அதான் கேள்வி. எனக்கு விளக்கம் தேவையில்லை. சரியா? அப்ப ராகாப்பை வச்சுக்கொள்ளும். ராகாப் மூலமா வந்தபடியா அந்த சந்ததி உத்தம பெண். ராகாப்னு சொல்றேன். என்ன சொல்றீங்க? சொன்னான் அவதான் இந்த சம்மதம் இல்லாம வந்தவா. அரசன் ஆணைக்கு அடிபணியவள் அவனும். அது பட்சபால். பட்சபால். நீங்க அந்த ஆண்டுக்குள்ள திருப்பி எங்களை கொண்டு போவீங்கன்னு நாங்க பார்த்து சொல்லுவோம். மக்களை டெஸ்ட் பண்ணி கேள்வி சொல்லுவோம் நாங்க. சரி, கொண்டு போனோம்னா அது பிடிக்க என்ன சொல்லும், யார் உத்தமர் உத்தமர் இல்லைன்னு சொல்லி. சரி, அடுத்த கேள்வி மறுபடியும் சொல்லுங்க. அடுத்த கிழமை சொல்றேன் சொன்னான். சரி, அடுத்த கேள்வி. சூரியனை நேரே பார்த்து பறக்கக்கூடிய ஒரே ஒரு பறவை என்ன? கழுகு. வேற யாராவது? கழுக போல இன்னொரு பறவை இருக்கு ஐயா. அந்த பேர் வருது. ஆட்லர் கழுகுதானே? இல்ல, அது வித்தியாசமானது. கழுகு வேற, அது வேறு. சூரியனை நேரே பார்த்து பறக்கக்கூடிய ஒரே பறவை. பைபிள்ல சொல்லி இருக்கு ஐயா. பைபிள்ல சொல்லி அதான் எனக்கும் சொல்றேன். புறா இல்ல, புறா பறக்காது. உயர பறக்குமாண்ணா? புறா அவ்வளவு உயரம் பறக்காது. புறா ஒரு நோமலான இடங்களுக்கு தான் பறக்கும். ஒரு லிமிட்டான உயரத்துலாம் போக முடியும். ஆனா சூரியன் மட்டும் போகாது, ஒரு குறிப்பிட்ட இதுக்கு பறவை. ஆனால் தூர இடங்களுக்கு புறாவுக்கு பறக்கக்கூடிய தன்மை இருக்கு. அந்த நாட்கள்ல வந்து கடிதம் கொடுத்து விடுற புறாவில் மூலம் தானே செய்தியில் அனுப்புறவை.
ஆஹ், ஆனா ஒரு மட்டான உயரத்துல அது பறந்து கொண்டு போகும். ஆஹ், வான்றையா சரியான முடிய சொன்ன கழுகு. கழுகு சரியான பதில். கத்திர ஆசீர்வதிப்பார் ஐயா. அடுத்த கேள்வி, ஒரு கையினால் வேலையும் செய்து மறுகையில் ஆயுதம் பிடித்திருந்தவர்கள் யார்? நெகேமியா. நெகேமியாண்ட வேலைக்காரர். நெகேமியா. நெகேமியாண்ட வேலைக்காரர் ஐயா. ஐயா, ஆ? நெகேமியாண்ட வேலைக்காரர். வேறு யாராவது? ஒரு கையினால் வேலையும் செய்து நெகேமியா தானே. மறுகையில் ஆயுதம் பிடித்திருந்தவர்கள் யார்? நெகேமியா. கேள்வியை வடியா கணக்கு கேட்கணும். அதான் அவரோட ஒரு வேலைக்காரர் ஐயா, கையினாலே வேலைக்காரர். வேலையும் செய்து மறுகையில் ஆயுதம் பிடித்திருந்தவர்கள் யார்? திரும்ப திரும்ப சொல்றீங்களா? அப்ப இது வித்தியாசம் இருக்கு போல. டெக்னிக்கல் டெக்னிக்கல் கேள்வி என்ன? நெகேமியால தான் இருக்கு. நெகேமியா தவறான விடை. இல்ல, நெகேமியாண்ட வேலைக்காரர் ஐயா. அப்படி சொல்லு, வேதம் சொல்லுது ஐயா, நெகேமியாவுடன் அலங்கம் கட்டின ஜனங்கள். அதான் டெக்னிக்கான கேள்வி. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். டெக்னிக். நெகேமியா இல்ல, நெகேமியாவுடன் அலங்கம் கட்டின ஜனங்கள். அதான் விட. சரியான பதில். ம். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக அண்ணா. ம். ஆசீர்வாதம் கேட்ட மகன் யார்? அவர்தான் யாரு? என்ன பேரு? முதலாவது வந்து இவர் பெற்றுக்கொண்டு போட்டார் தானே, யாக்கோ பெற்றுக்கொண்டு ஏசா. ஏசா. சரியான விடை ஏசா. ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதம் கேட்ட மகள் யார்? ஆசீர்வாதம் கேட்ட அச்சான். மகளையா இவள் யாருன்னு சொல்லி அச்சான். சொன்னால், இந்த தகப்பன் யுத்தத்துக்கு போயிட்டு வரேக்குள்ள காலேபின் மகள் அச்சான். அக்சால். சரியான விடை. அச்சாலா? சரியா. ஆசீர்வாதம் கேட்ட ராஜா யார்? ஆசீர்வாதம் எடுத்த சாலோமோன். இல்லை. சாலமோன் ஞானம் கேட்டவர். சாரி ஐயா, சாலமோன் ஞானத்தை கேட்டவர். சாரி. ஆசீர்வாதம் கேட்ட ராஜா. இந்த முந்தின கேள்வியை கேட்டேனா? பழைய ஏற்பாடு. நேச்சர் ராஜாவும். யார்? ஆசீர்வாதம் கேட்ட ராஜா. பார்வோன். யாத்திராவும் 12:32. பார்வோன். ஆமென். ஆசீர்வாதம் கேட்ட பக்தன் யார்? யோபு. யோ இல்ல இல்ல. இல்லை. இவர் யாக்கோபு. என்னை ஆசீர்வதியும். யாக்கோப்பு. ஆதியாகமம் 32. சரியான விடை. ம். ஒரு படத்தலைவனுக்கு விருந்து கொடுத்த ராஜா யார்? தாவீது. யாருக்கு? அவனுக்கு என்ன பேர்? நாத்தான் வேலா. இல்லை. அவருடைய என்ன அகாப் அவருடைய பேர் அகிலோ. அகில ஆ? அகி என்று வருது ஐயா, மிச்சம் வருது இல்லை. அகித்தோப்பேல். அகித்தோப்பேல். அபிமெலேக்குக்கு. அபிமெலேக். ஆதியாகமம் 26:1-26-30. அபிமெலேக்குக்கு. ஓ, சரி. அடுத்த கேள்வி. ஒரு தீர்க்கதரிசியை தேடி 50 பேர் 3 நாள் அலைந்து காணவில்லை. அந்த தீர்க்கதரிசி யார்? எசேக்கியேல். இல்லை. தவறான விடை. ஒரு தீர்க்கதரிசியை தேடி 50 பேர் 3 நாள் அலைந்தும் காணவில்லை. அந்த தீர்க்கதரிசி யார்? எலியா. யாரு? எலியா. சரியான விடை. 2 ராஜாக்கள் 2:16. எருசலேமில் 100 நாட்கள் ராஜாவா இருந்த ராஜா யார்? எருசலேமில் 100 நாட்கள் தான் இருந்தவர். அவர் யார்?
படிப்புள்ள தவறான விட படிப்புல. யோகாஹிம். எருசலேமில் 100 நாட்கள் ராஜாவா இருந்த ராஜா யார்? இது முந்தி ஜெனரேட் இந்த கேள்வியை கேட்ட நீங்கள். ஏன் எனக்கு தெரியுது மண்டைக்குள்ள வருதுட்டேன்டா. வராது. தலைமையை நினைச்சா வராது. கொஞ்சம் வேலை கூடிட்டு அதால கொஞ்சம் பின்னுக்கு நிக்கிறேன். பொறுங்க, அடுத்த முறை வாரேன். எருசலேமில் 100 நாட்கள் ராஜா இருந்த ராஜா. ராஜாவா இருந்த ராஜா. யோயாக்கீன் 2:4-32. நான் முந்தல யோகாக்கி கொண்டு யோயாக்கீன் 100 வயதில் பிள்ளைகளை பெற்ற 20 யார்? சாராள். அடுத்த யோபு ஐயா. தவறான விடை. 100 வயதில் பிள்ளைகளை பெற்ற 20. ஆபிரகாம். மற்றது ஆபிரகாம். சரி, அடுத்தவர். அப்புறமா யோபு தானே ஐயா? இன்னும் இல்லை. சேம் ஆதியாகமம் 29. ஓகே. சேம். அடுத்த கேள்வி. பழைய ஏற்பாட்டில் முதல் கேள்வி எது? பாம்பு. நீ எங்கே இருக்கிறாய்? ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? இல்லை. பழைய ஏற்பாட்டில் முதல் கேள்வி. கர்த்தர் சொன்னதுண்டா அந்த பாம்பு கேட்டது. இல்லை. வானரியா, சொல்லுங்க ஐயா. என்னத்தை தேடுறீங்க? சொல்லுங்க. நான் ஒன்றும் தேட இல்லை ஐயா. நான் அதான் நீங்க கேள்வியோட யோசிச்சு கொண்டிருக்கேன். என்ன மறுமொழி சொல்ல முடியும் யோசிச்சு கொண்டிருக்கேன். கடுமையா யோசிக்காதீங்க, பிரச்சனை வந்துடும். நெடுக கேட்கிற கேள்வியானது. பழைய ஏற்பாட்டில் முதல் கேள்வி. பழைய ஏற்பாட்டிலே முதல் கேள்வி ஐயா. ஆதாமே, நீ எங்கே இருக்கிறான்னு தான் முதல் கேள்வி. இல்ல பாம்புன்றதான் நம்ம முதல் கேட்குது கேள்வி. சர்ப்பம் கேக்குது ஒரு கேள்வியோ. அதாவது இந்த பழத்தை உண்ட வேண்டாம் ஒன்று சொன்னவரா என்று சொல்லி கேக்கு. சரியா ஐயா? சொன்னதா என்று சொல்லி கேள்விப்படுது ஐயா. ஏதேன் தோட்டத்தில் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னாரோ? அதைத்தான் சொல்றேன். அதைத்தான் சொன்னானே ஐயா. அதை சோட்டாங்களும் சொன்னானே ஐயா. நீங்க சரியான விடையா சொல்லல. சோட்டா சொன்னானே. நான் ஏன் சுருக்கி சொல்லுவோம் என்னத்துக்கானு சொல்லி. அண்ணா பாவன அரவாச்ச போட்டு விடுங்க, அவர் பேருந்து வரமாட்டார். வானதி, உங்கள்கிட்ட கேள்வி இருக்கோ? ஓ, கேக்குறேன் ஐயா. கேளுங்க. வேதாமத்தோட கேளுங்க. ஓசேயாவுக்கு முதலாவது கேள்வி ஐயா. ஓசேயாவுக்கு மோசே இட்ட பேர் என்ன? என்னவோ என்ன பிரதியுக்த என்ன சொல்ல மோசே. இந்த கேள்வி கேளுங்க. ஓசேயாவுக்கு மோசே இட்ட பேர் என்ன? மோசே இட்ட பேர்
யோசுவாவுக்கு தானே அதான் ஓசேயாவுக்கு ஓசேயா ஓசேயா. ஆ, ஓசேயாவுக்கு மோசே இட்ட பேர் என்ன? போருங்க சொல்றோம். கடைசி வரையும் சொல்ல மாட்டீங்க ஐயா. ஐயோ சொன்ன மாதிரி மாட்டிக்கொண்டேன். ஆ? ஓம் ஓம் போயிட்டு ஓசேயா. பெண்ணத்தான் என்னோ அது சொல்ல பெக்காவா? கஷ்டமா பெக்காவா? சொல்ல கஷ்டமான ஒரு பேர் என்று பெக்கா. நினைக்கிறேன். ஆ? பெக்கா. இல்லையே ஐயா. ஜெபோரோயாம். நே ஒரு ஆம்பளை ஐயா இது. யாருக்கு ஐயா யாருக்கு ஐயா ஓசியாக்கா? ஓசேயாவுக்கு. ஓ, இயேசு இயேசுவா? மோசியாவுக்கா? ஓசியா. பொருங்க எண்ணாகம் 13:16 வாசிங்க ஐயா. நாகமும் 15:16. 13:16. 13:16. தேசத்தை சுற்றி பார்க்கும்படி மோசே அனுப்பின மனிதரில் நாமங்கள் இவை. நூனின் குமாரனாகிய ஓசேக்கு யோசுவா என்று மோசே பெயரிட்டான். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடருங்க ஐயா. நான் கீழே இருக்க போயிட்டு வாங்க. வந்திருக்க ஒரு டக்குனு பார்த்துட்டு ஓடியா டக்கட்ட. ஓகே. லைனை போடுங்க ஐயா. ஓகே தேங்க்ஸ் ஐயா. அடுத்த கேள்வி. திரமணா இருக்கா கேள்வி? என்ன வானரியா போயிட்டார் போல இருக்கு. கீழே போயிட்டாரு, பெல் பண்ணினியா? ஐயா கேள்வி கேட்குறீங்களா? ஆமாம். அதிகாலமே நாங்கள் பாவம் செய்தோம் என்றது ஏன்? அதிகாலமே நாங்கள் பாவம் செய்தோம். தாவீது. தாவீது. இஸ்ரவேல் ஜனங்கள். அதிகாலமே நாங்கள் பாவம் செய்தோம் என்றது யார்? என்ன சொன்னீங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் என்றனா? இல்ல, தாவீது பிள்ளையா? பிழை, தவறான விடை. தாவீது பரவான பிள்ளை. சரியான விடையை சொல்லுவோம் ஜனன். அதிகாலமே நாங்கள் பாவம் செய்தோம் என்றது யார்? காலமே பாவம் செய்தோம். அதிகாலமே நாங்கள் பாவம் செய்தோம். இஸ்ரவேலர். நியாயாதிபதிகள் 10:10. இஸ்ரவேலர். அண்ணா, நான் சொன்னேன் நான் இஸ்ரவேல் ஜனங்கள் என்று. நீங்க சொல்ற இஸ்ரவேல் ஜனங்கள், அது புல. இஸ்ரவேலர் அதான் பதில். ஆண்டவரே. அண்ணா இஸ்ரவேலர் என்றா ஜனங்களை தான் குறிக்கும். ஜனங்கள் என்று பைபிள்ல இல்ல, இஸ்ரவேலர் தான் இருக்கு. அத்தியானம் புரிய சொல்லுவோம். எது பாவத்தை நீக்கி சுத்திகரிக்கும்? இயேசுவின் ரத்தம். சரியான விடை.
பூர்வ காலத்து அக்கிரமங்களை எங்களுக்கு விரோதமாக நினையாதேயும் என்றது யார்? இஸ்ரவேலர் தான். இல்லை. ஆ, பூர்வ காலத்து அக்கிரமங்களை எங்களுக்கு விரோதமாக நினையாதேயும் என்றது யார்? பூர்வ காலத்து அக்கிரமங்களை. ஆ, சங்கீதத்துல விடை இருக்கு. பூர்வகால பூர்வ காலத்து அக்கிரமங்களை எங்களுக்கு விரோதமாக நினையாதேயும். பூர்வகால அக்கிரமங்களை எங்களுக்கு நினையாதேன்னு சொன்னது இஸ்ரவேலர் தான். ஆனா டெக்னிக்கல் இது இருக்கும். ஒரு சின்ன இது இருக்குது, அது டெக்னிக். உங்களுக்கு தெரியாது அந்த டெக்னிக்கை பற்றி. ஆசாப். சங்கீதம் 79:8. ஆசாப். ஆ, ஆசாப். சங்கீதம் 78. 79:8. 79:8 பூர்வ காலத்து அக்கிரமங்களை எங்களுக்கு விரோதமாக நினையாதேயும், நம்முடைய இரக்கங்கள் சீக்கிரமாக எங்களுக்கு நேரிடுவதாக நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டு போனோம். ஆமா, ஆசாதான் சொன்னதை நினைக்கிறேன். இதில் பேர் போடையில எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்றது யார்? எங்கள் பாவங்களை எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்றது யார்? தாவீது. இல்லை. சாலமோன். இல்லை. எங்கட இந்த மக்கள் என்ன அது நினிவே பட்டணத்து மக்கள். தவறான விடை. எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும். சுதந்திரமாக இஸ்ரவேலர் தான். மோசே. யாத்ராம் 34:9. யாத்திராமம் 34:9. ஆமா, ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். இந்த ஜனங்கள் வணங்கா காலத்துள்ளவர்கள். நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும். ஆமென். பாவ அறிக்கை செய்து கர்த்தர் நீதி உள்ளவர் என்று சொன்னவன் யார்? யோபு. இல்லை. நெகேமியா. இல்லை. அல்லது எஸ்றா. தாவீது. இல்லை. எஸ்றா. பாவ அறிக்கை செய்து கர்த்தர் நீதி உள்ளவர் என்று சொன்னவன் யார்? தாவீது அரசன். இல்லை. அவரா. இல்லை. ஆபிரா. பழைய ஏற்பாடு. பாவ அறிக்கை செய்து கர்த்தர் நீதி உள்ளவர் என்று சொன்னவன் யார்? ம். பார்வோன். யாத்ரா 9:27. பார்வோன். நான் இப்பதான் யோசிச்சேன். பர்வானு ஆ. சொல்லல. நான் எதிர்பார்க்கல இப்படி வருமான்னு. தங்களை தாழ்த்தி கர்த்தர் நீதி உள்ளவர் என்றவர்கள் யார்? உங்களை தாழ்த்தி அதான் நினைவே. இல்லை. தங்களை தாழ்த்தி கர்த்தர் நீதி உள்ளவர் என்றவர்கள் யார்? தங்களை தாழ்த்தி
புதிய ஏற்பாடா பழைய ஏற்பாடு ஐயா? பழைய ஏற்பாடு. இஸ்ரவேலின் பிரபுக்களும் ராஜாவும் 2 நாளாகவும் 12:6. 2 நாளாகமும் 12:6. ஆமா, 2 நாளாகவும் 12:6. 12:6. தங்களை தாழ்த்தி கர்த்தர் நீதி உள்ளவர். ம். ம். சரி சரி. ஆமென். கனம் அடைகிறவர்கள் யார் யார்? கனம் அடைகிறவர்கள் யார் யார்? யார் கனமடைவார்கள்? ம் கனமடைவார்கள். இந்த கேள்வி முந்தி கேட்டுனான். தேவனுடைய பிள்ளைகள் கனமடைவார்கள். தவறான விட. கனம் அடைகிறவர்கள் யார் யார்? ஆ, நீதி நீதியை செய்கிறவர்கள். இல்லை, தவறான விடை. கனம் அடைகிறவர்கள் யார் யார்? கனம் அடைவர்களா கனமடைவர்களா? நான உம்மண்ணா கனம். கனம். ஓ கனம். கனம் பொருந்திய நீதிபதி அவர்களே, ஆ, எஜமானை காக்கிறவர்கள், மனத்தாழ்மை உள்ளவர்கள், நன்மை செய்கிறவர்கள். கற்றோர் ஞானிகள் அவர்கள் எல்லாரும் கனம் பெறுவார்கள் தானே அண்ணா? ஆ? கற்றோர் ஞானிகள் எல்லாரும் கனம் பெறுவீன் தானே? இல்லை, விடைய வேதாம ரீதியில சொல்லவும் அதான் எனக்கு வேணும். எஜமானை காக்கிறவர்கள், மனத்தாழ்மை உள்ளவர்கள், நன்மை செய்கிறவர்கள். சரி, பிறகு எங்கடா ஐயா மூண்டும் என்னடா இப்போ? ஆ? எங்கடாக்கு மூண்டும் என்ன கேள்வி கேட்டான்? கிடக்கு மூணு கனமடைகிறது. மற்றவர்களை கனம் பண்ணுவதில் முந்திக் கொள்ளுங்கள். கிடக்கு ஐயா மூண்டும் வாரணத்தை விட்டுட்டேன், நான் தேடுறேன். வாரன் வாரன். நீதிமொழிகள் 27:18. நீதிமொழிகள் 27:18. 27:18. பாருங்க, நீதிமொழிகள் 27:18 சங்கீதம் நீதிமொழிகள் 27:18. அக்கிரமத்தை காக்கிறவன் அதன் கனியை புசிப்பான், தன் எஜமானை காக்கிறவன் கனமடைவான். அடுத்த 29:23. நீதிமொழிகள் 29:23. 29:23 மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாண்மை உள்ளவனோ கனமடைவான். ரோமர் 2:10. எல்லா இடம் கேட்டிருக்கீர்கள். இப்படி எல்லாம் சொல்லலாம்டா. ரோமர் எங்க? ரோமர் 2:10. 2:10 முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் அவன் நன்மை செய்கிறானோ அவன் மகிமையும் கனமும் கனமும் சமாதானமும். சரி, ஆனா ரோமர் நல்லா வாசிச்சிருக்கிறீர்கள் தான். அடுத்த கேள்வி. பாவிகளை ரட்சிக்க வந்தவர் யார்? இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தவறான விடை. பாவிகளை ரட்சிக்க வந்தவர் யார்? இயேசு கிறிஸ்து. அது டெக்னிக்கல் பதில் இனி வரும். தான் இயேசு கிறிஸ்து. ஆனா டெக்னிக்கல் பதில சொல்லுங்க. கிறிஸ்து இயேசு. இயேசு கிறிஸ்து இல்ல,
கிறிஸ்து இயேசு 1 தீமோத்தேயு 1:15. அண்ணா இயேசு வராம கிறிஸ்து வராது அண்ணா. 1 தீமோத்தேயு இயேசு 1:15 அவருடைய வாசிங்கோ. பேர். ஒன்று அண்ணா திமோத்தேயு இயேசு அவருடைய பேர். கிறிஸ்து அவருக்கு பணிக்காக கொடுக்கப்பட்ட ஒரு கிறிஸ்து என்ற அந்த பணிக்குரிய மதிப்பு. 1 தீமோத்தேயு 1:15 வாசிங்கோ. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். கிறிஸ்து இயேசு இருக்கல்ல வார்த்தையில. ம். எனக்கு வார்த்தை தான் விட வேணும். விளங்குச்சோ? ஓகே. பாவிகளை ரட்சிக்கும். அது எது? பாவிகளை பட்சிக்கும். பாவிகளை பட்சிக்கிறது அவனுடைய அக்கினி. இல்லை, தவறான விடை. பாவிகளை பட்சிக்கும். அது எது? பாவம். இல்லை, தவறான விடை. பாவிகளை பட்சிக்கும். பண இட்டனை பட்சிக்கும். பாவிகளை பட்சிக்கும். அக்கிரமமா? ஆ? அக்கிரமமா? இல்லை, பாவிகளை ரட்சிக்கும். பாவியில ரட்சிக்குமா ஒரு பட்சிக்குமா? பண இட்டனா பட்சிக்கும். அப்ப இந்த ரட்சிக்க முடியாது. இல்ல, பட்சி பானா இட்டனா சீனா இக்கன்னா குணாமனா. பாவிகளை மகரம் நெருப்பு நரகம். ஆ? நரகம். இல்லை, நெருப்பு. இல்லை, பாவிகளை பட்சிக்கும். அது எது? பாவம். பாவிகளை ரட்சிக்கும் என்பது விவிலியத்தில் யோபு 24:19 இருக்குதான். பாதாளம். பாதாளம் பாவிகளை விழுங்கிவிடும் என்பதாகும். பாதாளம். யோபு 24:19 சரியான விடை. ஐயா லேவியராம் 26:38 கிடக்கு. உங்கள் சத்துருக்களின் தேசம் உங்களை பட்சிக்கும். அது இல்லை. அது இது பாவியலை பட்சிக்கும். பாதாள பரிசுத்தம் பட்சிக்கும். பாவியலை எங்கடக்கு யோபு கடவுளை 24:19 யோபு 24:19 24:19 விசுகத்தராய் தானமையாய். வறட்சியும் உஷ்ணமும் உறைந்த மலையை பட்சிக்கும், அப்படியே பாதாளமானது பாவிகளை பட்சிக்கும். இருக்கல்லோ. ஓகே, சரண்டர் பண்ணிடுவோம். குஷ்டரோகிகளா இருந்த ராஜாக்கள் யார் யார்? என்னன்னா விளங்கல. குஷ்டரோகிகளா இருந்த ராஜாக்கள் யார் யார்? குஷ்டரோகி ராஜாக்கள். அவன் தான் நாபோத். இல்ல 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 என்ன குஷ்டரோகிகளா இருந்த ராஜாக்கள். ராஜாக்கு குஷ்டரோகம். யார் யார்? நாகமான். இல்லை, அது படைத்தலைவன் இல்லாமா? தலைவன் இல்லோ. ஓகே. குஷ்டரோகிகளா இருந்த ராஜாக்கள் 2 பேர். நீங்க சொல்ல மாட்டீங்க. உசியா அசரியா 2 ராஜாக்கள். 2 நாளாகம் 26:11. குஷ்டரோகியா இருந்த வேறு 3 புருஷர் யார் யார்? அதுதான் ஜீவியால். குஷ்டரோகிகளா இருந்த வேறு 3 புருஷர் யார்? நாகமான் அந்த எலியாண்ட வேலைக்காரன். தவறான விடை. எலிசாண்ட வேலைக்காரன் கேயாசி. தவறான விடை.
நான் கேயாசி குஷ்டரோகியா இருந்தேன் தானே. என்ன சொன்னீங்க? நாகமான் இந்த குஷ்டம் அந்த சாமான வேண்டினதாலே அவனுக்கு வந்துட்டுது இல்லையே. என்ன பேர்? கேயாசி, கேயாசியும் நாகமானும். நாகமான் சரி, கேஆசி சரி, இன்னொருவர் இன்னொருவரா? இல்லை, இயேசுவை தேடி வந்தவர் அவரா? இல்லை. சீமோன். சீமோன். அர்த்த கேள்வி. இந்த சீமோனையா இந்த ஆண்டவற்ற இதை பொடியை எடுத்துட்டு போனவரா? மாக்கு 14:3. மாக்கு 14:3. ம். அவன் பித்தானியாவுக்கு தான் இல்லை, அவன் பித்தானியாவில் குஷ்டரோகியா இருந்த சீமோன் வீட்டிலே. ஓகே. அடுத்த கேள்வி. மக்களை இழந்தேன், சொத்துக்கள் சுகமிழந்தேன், பொறுமையுடன் சகித்தேன், யோபு. இரட்டிப்பாய் வாழ்விழந்தேன். நான் யார்? யோபு. சரியான விடை. அடிமையின் மகன் நானே, அரசியின் மகனும் நானே, அரசியல்வாதியும் நானே, அடிமைகள் இறைச்சகனும் நானே. நான் யார்? நானே நானே. யார் அவர்? மோசே. என்னன்னு கண்டுபிடிச்சீங்கள்? தேவனுடைய மோசே. ஞானத்தினால. சரியான விடை, மோசே. ஒரு அங்கியை வெள்ளாட்டுக் கடாவின் இரத்தத்தில் தோய்த்தவர்கள் யார்? பரிசுத்தவான்கள். இல்லை. ஒரு அங்கியை வெள்ளாட்டுக் கடாவின் இரத்தத்தில் தோய்த்தவர்கள் யார்? ஆசாரியர்கள். இல்லை, வெளிப்படுத்தல இருக்காதா அண்ணா? இல்லை. தவறான விடை. பழைய ஏற்பாடு. என்ன கேள்வி ஐயா? ஒரு அங்கியை ம். வெள்ளாட்டுக் கடாவின் இரத்தத்தில் தோய்த்தவர்கள் யார்? அவதான் பரலோகத்தில் காணப்படுற வெளிப்படத்தில் இருக்குதானே. இல்லை. ஒரு அங்கியை, ஒரு உடுப்பை, அது அங்கியன்னா உடுப்பை இரத்தத்திலே, வெள்ளாட்டு கடாவின் இரத்தத்திலே தோய்த்தவர்கள். அழகாய் நிற்கும் நான் யார் இவர்கள்? இவர்தான். ஆதியாமத்தில் இருக்கு. ம். யோசேப்பின் சகோதரர்கள். ம். ஓகே. யோசேப்பின் கொண்டு வந்து சகோதரர்கள். அந்த ப்ரூஃப் காட்டுறதுக்கு கொண்டு வந்து என்ன? ஆ. தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் யார்? அவதான் நாங்க அவர்கள்தான் பரலோகத்தில் பரிசுத்தவான்கள். பரலோகத்தில் காணப்பட்ட பரிசுத்தவான்கள். ஜெயித்தவர்கள். வெளிப்படுத்தல் 7, 13, 17 இருக்கு. வெளிப்படுத்தல் வெளிப்படுத்துதல் 7:13. 7ஆம் அதிகாரம் 13 17 மட்டும். அப்பொழுது மூப்பரில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கிருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கு தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே தோய்த்து வெளுத்தவர்கள் ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். ஆமென். அடுத்த கேள்வி. பரிதானம் வாங்குகிறவர்கள் கூடாரங்களை அக்கினி பட்சிக்கும் என்று சொன்னவர் யார்? மோசே. இல்லை, யோசுவா. இல்லை.
பரிதானம் வாங்குகிறவன் கூடாரங்களை அக்கினி பட்சிக்கும் என்று சொன்னவர் யார்? தாவீது. இல்லை. பரிதானம் வாங்குறவன் கூடாரங்களை அக்கினி பட்சிக்கும்னு சொன்ன இந்த மூவரில் ஒருவர். ஆரண்ணா மூவர்ல ஒருவர். எலிபாஸ். யோபு 15:34. எலிபாஸ். 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 பரிதானம் இதயத்தை கெடுக்கும் என்று சொன்னவர்கள் யார்? பரிதானம் இதயத்தை கெடுக்கும் என்று சொன்னவர் யார்? பரிதானம் இருதயத்தை கெடுக்கும் என்று சொன்னவர் சலமோன். பிரசங்கி 7:7. அடுத்த கேள்வி, தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள் என்றது யார்? பவுல். என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். தேவனிடத்திலும் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று சொல்றோம். ஆறு. பவுல். இல்லை. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்றது யார்? தீமோத்தேயு அண்ணா. இல்லை, தவறான விடை. இந்த கேள்வியிலேயே விடை இருக்கு. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து. கிறிஸ்து இயேசு அல்லது இயேசு. இயேசு சரியான விடை. யோவான் 14:1 இயேசு. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக என்றவன் யார்? மோசே. கர்த்தர் கத்தரண்டா பழைய உங்களோடு ஏற்பாட்டுல இருப்பாராக. கத்தரண்டு. அப்ப மோசே. இல்லை. யோசுவா. இல்லை. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக என்றவன் யார்? ஒரு வயல்வெளியில் நடந்த சம்பவம். உடன்படிக்கை பட்டியாதான் அண்ணா. இல்லை. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக என்றவன் யார்? ஒரு தோட்டத்தை ஒரு நெல் தோட்டத்துல விவசாய தோட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம். போவாசா. சரி, போவாஸ். ருத் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். போவாஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்றவன் யார்? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்றவன் யார்? வானதியா எங்கட இது அல்ல உங்களோட கேள்விக்கு ஐயா பிரேஸ் லார்ட் ஐயா. சாரி ஐயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்றது யார்? கர்த்தருக்குள்ளே ஆசீர்வதிப்பார்னா கன்னடத்துல சொல்லப்பட்டிருக்கு வேதத்துல. ஆறு. இது என்று சொல்றது கர்த்தர் ஆசீர்வதிப்பார்ன்றது. வாரம் புருங்க வாரம் கேட்ட கேள்வியை வடியா கேட்கும். சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்றவன் யார்? வாரம் புருங்க.
ஒரு பேர் அதை விட்டு எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை. ஓகே, யோசுவா. இல்லை, தவறான விடை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆரோன் சொல்றாரா? இல்லை. வானதியா என்ன செய்கிறீங்க? ஒரு சிம்பிள் கொஸ்டின் ஐயா. பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை பாருங்க, அது எங்கே கன்னடத்துல கிடந்த ஐயா? எங்க ஐயா எல்லா ஞாபகத்திலே இருக்குதா? கூகுள்ல கண்டுபிடிக்க மாட்டீங்க. கூகுள்ல வரும் ஐயா, கூகுள்ல வரும். பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தாவீது 2 சாமுவேல் 2:5. தாவீது. ஓகே ஓகே ஐயா, நீங்க சொன்னா சரிதான் ஐயா. சரி, நீங்க கேளுங்க. ஓகே, பெல் அடிச்சவர் யார்? என்ன ஐயா கேட்டீங்க? உங்கள் வீட்டுல வந்து பெல் அடிச்சவர் யார்? பெல் அடிச்சவர் என்னுடைய உத்தம புத்திரன் மகன், நம் மகன் அவர்கள். வாகனங்களை மாற்றி கொண்டு போகும்படியாக வந்திருந்தார், கொடுத்து விட்டு வந்திருக்கிறேன். உத்தம புத்திரன் அது தேவையில்லை. என்னுடைய மகன் தான் முடிஞ்சது. அது உத்தம புத்திரன். சரி ஐயா. 2வது, இஸ்ரவேல் புத்திரர்கள் திராட்சைக்குள்ளே அறுத்த பள்ளத்தாக்கின் பெயர் என்ன? எஸ்போன் பள்ளத்தாக்கு. என்ன? எஸ்போன் பள்ளத்தாக்கு. இல்ல, பிறகு ஒரு ஆள் சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? ஜன சொல்லுங்க. எஸ்போன் பள்ளத்தாக்கு. எஸ்போனா வடிவா சொல்லணும், அந்த ஸ்பெல்லிங்க பார்த்து சொல்லணும் வடிவா. அதெல்லாம் கஷ்டம்னா ஐயா வாசிங்க ஐயா. என்னாகும் 13:24? எஸ்தோன். என்னாகமும் 13:24 வாசி. இஸ்ரவேல் புத்திரர் அங்கே அறுத்த திராட்சை குலை நிமித்தம் அவ்விடம் எஸ்கோல் எஸ்கோல். எஸ்கோல். எஸ்போன் இல்ல, எஸ்கோல். எஸ்கோல். சொல்லுவோம் வேதாமத்துல. சரி, எஸ்கோல் என்ற பள்ளத்தாக்கு. ஆமீன் ஐயா. எஸ்போன் வந்து சொல்லுங்க. இஸ்பஹான் என்ற பேரு அடிக்கடி வருதல்லோ. எங்க வருது சொல்லுங்க பாப்போம். எஸ்போனண்ட் வருது, அதை சொல்றீங்களா? இஸ்பஹான் கேள்விப்பட இல்லையா? அமெரிக்காவை அமெரிக்காவை அடிச்ச ஒரு நியூக்ளியர் அங்கதான் இப்ப சண்டை நடக்குது. வெனிசுலா இல்லையா? ஈரான். ஈரான் சொல்றீங்களா? இங்கேயா? அடுத்தது ஐயா, ஆபிரகாம் கானான் தேசத்தில் எத்தனை வருஷம் குடியிருந்தார்? அவன் இவ்வளவு இருந்துட்டு போட்டும் ஐயா. எங்க அவரை எங்க இருந்தவன் ஐயா? ஆபிரகாம் கானான் தேசத்தில் எத்தனை வருஷம் குடியிருந்தார்? ஒரு சொத்து மதிப்பா போட 30 வருஷம். உங்களோட கணக்கின்படி. மகேந்திரமையா என்ன கணக்கின்படி? கணக்கு கூட்டுறேன் ஐயா. ஆபிரகாம் வந்து கானான் தேசத்துல இத்தனை வருஷம் தான். முப்பதை போடுவோம்.
நீங்க அவர் 30 சொல்ற நீங்க 230 இல்லாம என்ன மாதிரி முடியும் ஐயா? ஒரு ஆள் மாறியாவது சொல்லத்தானே வேணும். பதினஞ்சு வருஷம். ஆ 14 வருஷம் 16 14 எங்க கிடக்கு? அதிக பார்த்ததானே உத்தரட்ட பிடிக்கிற மாதிரி கிடக்குது. சரி லெஸ்ஸி ஐயா, ஆதியாகமம் 16:3 வாசிங்க ஐயா. ஆதியாகமம் 16 3. ஆதியாகமம் 16:3. ஆபிரகாம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிரகாம் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தாலான தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிரகாமுக்கு 10 வருஷம் குடியிருந்தார். அங்க 30 வருஷம் இல்ல, குத்தி வந்து 15 வருஷம் இல்ல. ஆமே. ஒரே நாளிலே விருத்த சேதனம் செய்யப்பட்டவர்கள் யார் யார்? அதுல 2 விதமான கேள்வி இருக்கு. யார் யார்? இஸ்மவேலும் கானான் தேசத்திலிருந்து ஆபிரகாமன் தகப்பனும் மகனும் அதோட ஆபிரகாமும் சேர்ந்து இஸ்மவேலும். கேள்வியோடய பார்க்கணும். ஒரே நாள்ல விருத்த சேதனம் பட்டவர்கள் யார்? ஒரு பகுதி. 2வது இன்னும் ஒரு பகுதி யார் யார்? ஆபிரகாமின் மகன் ம். இஸ்ரவேலர். இஸ்மவேலையா இஸ்மவேலையா? அது சரி, சொன்னா சரி. ஆனால் அது இன்னும் ஒரு பகுதியும் இருக்கு. எகிப்திலிருந்து கானான் தேசத்து போய்க்க எல்லாரும் விசேஷம் பண்ணவங்களானையா? அது இல்ல. சரி வேண்டாம், நான் வசனத்தை சொல்றேன், வாசிங்க. ஆதிகாமம் 17, 26, 27 வாசிங்க. 2 வசனத்துல விளங்க அந்த காரியம். ஆதிகாமம் 17ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனம் 26, 27. ஒரே நாளில் ஆபிராமும் அவன் குமாரன் இஸ்மவேலும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள். அடுத்தது வீட்டிலே பிறந்தவர்களும் அந்நியரிடத்திலே பணத்துக்கு கொல்லப்பட்டவருமாகிய அவன் வீட்டு மனுஷர்கள் எல்லோரும் அவனோடு கூட விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள். ஆமேன். அப்ப 3 பகுதி நடந்திருக்கு. ஆபிரகாமும் அவனுடைய குமாரன் இஸ்மவேலும், அதுக்கு பிறகு வந்து அவங்களோட வீட்டுல இருந்த அந்நியரா பணத்துக்கு கொள்ளப்பட்ட அடிமைகளா இருந்த சனங்கள் எல்லாரும் இந்த நாட்கள் என்ன செய்யணும்? விருத்த சேதனம் பண்ணப்பட்டார். ஆமே. அடுத்ததாக ஏரோது ராஜாவின் மகன் பெயர் என்ன? கால்பங்கு ஏதோ ஒரு ராஜா. கால்பங்கு என்ன? கால்பங்கு முக்கால் பங்கு. நல்ல இதா கிடக்கு, நல்ல கதையா கிடக்கு. ஏதோ ஒரு ராஜாவுக்கு முழு பங்கன்னா அவருடைய மகன் ஏரோது ராஜான் மகன் பேர் தானே? மகன் ஐயா, மகன். அந்த தானியல்ல வருது ஐயா. அங்க வராது ஐயா. ஏரோது ராஜா என்ற காரியம் வந்தது புதிய ஏற்பாட்டுல. ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவோட காலத்துல பிலாத்து, ஏரோது. லெஸ்ஸியா சொல்லுங்க ஐயா. என்ன கேள்வி ஐயா? ஏரோது ராஜாவுடைய மகனுடைய பேர் என்ன? பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கா அது மகன் பெயர்? பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. ஏரோதின் மகன். ஏரோதின் மகன் பேர் வந்து ஏரோதியாள். அது மகள் அல்லோ, ஏரோதியாண்ட மகள். அண்ணா என்ற மகன் அடிக்கிறார். நான் நிப்பாட்டுறேன். நீங்க நிப்பாட்டுங்க. கத்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நன்றி. கத்தர் உங்களோட கூட இருப்பாராக. கண்டிப்பாவா? இல்ல ஐயா, நீங்க கிட்ட கிட்ட வந்துட்டீங்களா? இது இல்ல. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. மத்தேயு 4:21 இருக்கு ஐயா.
சகோதரனாகிய எபெத்தையின் மகன் யாக்கோபு. அது இல்லையா ஐயா, ஏரோது ராஜா. அதான் ஐயா, வந்த பின்பு கர்த்தருடைய தூதன் கிடந்தது. இப்ப அது கிடையாது, காணையில். சரி வேணா நான் சொல்றது மத்தேயு 2:22 போட்டு கிடக்கு. லெசி ஐயா, மத்தேயு 2:22 வாசிங்க. மத்தேயு 2:22. ஓ. மத்தேயு 2:22 இதுல கிடந்தது. இப்ப கடையில 2:22 ஓ. இருந்தது, கடையில காணையில். ஏரோதின் பட்டத்துக்கு யூதேயாவில் அரசாளுகிறன்னு கேள்விப்பட்டு அர்கலேயு தன் தகப்பனாகிய ஏரோதின் பட்டத்துக்கு வந்து யூதாவிலே அரசாளுகிறான் கேள்விப்பட்டு போக பயந்து, அப்பொழுது அவர்கள் சொற்பனத்திலே எச்சரிக்கப்பட்டு கல்லையாவிலே புறப்பட்டு விலகி போனார் என்று சொல்லப்படும். ஆமென். சலமோனை பெற்றவன் சாலமோனி ஐயா? இல்ல ஐயா, அது வேற ஐயா, சாலமோன். அடுத்தது ஐயா, எப்படிப்பட்ட தங்கம் கர்த்தர் சேர்த்து வைப்பார்? என்ன இடம்? ஒரு ஊரின் பேர் 12 மணி. கோல்ட் ஐயா, கோல்டு. அந்த இன்னொரு ஊரின் தங்கம் ஐயா. அந்த அது நீங்க சொல்ற சரியான ஊரை பிடிங்க. முதல் ஊரின் பேர் வருது இல்ல. ஊருண்ட பேர் தங்கமா? இல்ல இல்ல, அந்த ஊருண்ட பேர் ஐயா, அதுல பேர்தான் வருது. அதுதான் அந்த பெஸ்ட் தங்க வண்டது ஐயா. தங்கம் இந்த கேள்வி கோல்ட் ஐயா, கோல்ட். கேள்வி திருப்பி. எப்படிப்பட்ட தங்கம் கர்த்தர் சேர்த்து வைப்பார்? எப்படிப்பட்ட தங்கம்? இது யோபுல இருக்கு போறாங்க. இல்ல இது போன்ற காரியத்துல இருக்கு நினைக்கிறேன். என்னதுல? சாலமோன்ற காரியத்துல. இல்ல யோபு மகேந்திரமையா சொன்ன சரி. யோபுதான் இருக்காது. யோபுதான் இருக்குது. இந்த இப்படிப்பட்ட கேள்விகள் யோபுக்கு தான் வரும். பேர் வருது இல்ல. ஒப்பீரின் தங்கம் ஐயா, ஒப்பீரின் தங்கம். யோபு 22:24 வருது. அடுத்தது அதன் ஒப்பீரின் தங்கம். அந்த இடத்துல பேர் ஐயா ஒப்பீரின். அது ஒரு விலகுன ஒரு பெருமதியான தங்கம் ஐயா, ஒப்பீரின் தங்கம். ஒப்பீர் என்று சொல்லப்பட்ட இடத்துல இருந்து விளைகிற தங்கம். ஆற்று கற்களை போல் ஒப்பீரின் தங்கத்தை என்று சொல்லப்படுது ஐயா. பொன்னையும் ஆற்று கற்களை போல் ஒப்பீரி தந்தத்தையும். அந்த இடத்துல வந்து அந்த ஆற்று பக்கத்துல அந்த இதுகள் அந்த காரியங்கள் விளைகிறது ஒரு இதான காரியம். இப்ப நான் நினைக்கிறேன் எந்த நாடுன்னு தெரியாது. சில ஒப்பீரி என்று சொல்லப்பட்ட இடம் ஆப்பிரிக்கால இருக்கோ இல்லாட்டி எந்த இடத்துல இருக்குன்னு தெரியாது. ஐயா 9 மணி ஆச்சு. முடிச்சோ? ஓகே, முடிப்போம். ஜோம் பண்ணி. ஓகே, நல்ல ஆண்டவரே கர்த்தாவே, இந்த வேலைக்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. தகப்பனே, இந்த நாளும் ஆண்டவரே இந்த இடத்துல வந்து இந்த வருஷத்தினுடைய முதலாவது நாளிலும் ஆண்டவரே உங்களுடைய இடத்திலே வந்து இந்த நாட்களை கேள்வி பதில் நிகழ்ச்சிகளை நாங்கள் நடத்த தந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த இடத்துல இணைந்து கொண்ட அன்பு சகோதரி ஜெனட்டுக்காகவும் மகேந்திரம் ஐயாவுக்காகவும் லெசி ஐயாவுக்காகவும் அதே வேளையிலே புதிதாக இணைந்த அந்த சகோதரனுக்காகவும் இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, இந்த நாள் உங்களுடைய கரந்தானே கூட நடத்தி வந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் இந்த இடத்திலே ஆண்டவரே எங்களோடு கூட இருந்த நாட்களில் இந்த கேள்விகளை கேட்கும்படியாகவும் இந்த கேள்விகளுக்கு மறுமொழியை சொல்லும்படியாகவும் தந்த ஞானத்துக்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. உங்களுடைய கரத்துக்களே இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. இந்த வேளையிலே துவக்கத்திலே கேள்விகளை கேட்டு வழிநடத்தின சகோதரி ஜெனட்டுக்காகவும் 2வதாக மகேந்திரம் ஐயாவுக்காகவும் இந்த வேளையில் ஜெபிக்கிறேன். தேவர் தாமே நம்முடைய கரந்தானே கூட இருந்து அவர்களையும் ஆசீர்வாதத்தை நடத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஜெபிக்கிறேன் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். இந்த செய்தி கொடுக்க போறீங்களா ஐயா? ஒரு ஹாஃப் அன் அவர். ஓகே, எனக்கு ஹாஃப் அன் அவர் கொடுத்துறேன் ஐயா. ஓகே, அப்படியே நில்லுங்க. அருமையானவளை, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேர ஒலிபரப்பு. இப்பொழுது டொரண்டோ நேரம் 12 மணி 4 நிமிடங்கள். இதுவரை நேரமும் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இணைந்திருந்தோம். ஊழியர் சௌர மகேந்திரனையா அதிகால வேளையிலே விக்டோரியா பிரிட்டிஷ் கொலம்பியாவிலிருந்தும், சௌரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்தும் மாலை வேளையிலும், அதே வேளையிலே ரெட்வின் வானர்கள் ஜெர்மன் தேசத்திலும் இணைந்து கேள்வி பதில்கள் கூட வழி நடத்தினார்கள். கர்த்தர் தாமே அவர்களுடன் கூட இருந்து ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அதே வேளையிலே மறு ஒலிப்பிலே கேட்க போகின்ற ஒருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும்
அடுத்த நிகழ்ச்சி கூட